ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் வேகம் நிறைந்த மாதம் இந்த மாதம். எதையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிக்க வேண்டும் என்ற திட்டங்கள் உங்களிடம் அதிகமாக இருக்கும். செய்து முடிப்பீர்கள். ஆனால் கோபத்தை அடக்குவது மிகவும் நல்லது. தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவிருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 17ஆம் தேதியிலிருந்து அவருடன் இணைந்து பயணம் செய்வதால் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீண்ட நாட்களாக பூமி வீடு விற்பதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விலைக்கு விற்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் சுகஸ்தானத்திலே பயணம் செய்வதால் சிலருக்கு 7ஆம் தேதிக்கு பிறகு பூமி வீடு வாகனத்தால் ஆதாயம் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் விளைவித்த பொருள்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதம் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இந்த மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் இருந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டு களத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குருவனுடைய பார்வையும் களத்திரஸ்தானத்திலே விழுவதால்
திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உங்கள் வேலை உண்டு, நீங்க உண்டு. அப்படி இருந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். பாக்கியாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நேரம் வந்துவிட்டது. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு பிற மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொழிலிலே கூடுதல் முயற்சி தேவை. முயற்சிக்கேற்ற பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். கூடுதலான வருவாயும் உண்டு. நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை லாபஸ்தானத்திலே விழுவதால் வெட்டிப்பான வருவாய் உண்டு. புத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் இதற்கு சுப செலவுகள் ஏற்படும். ராசிக்காரர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம், புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது அல்லது உங்கள் ஊரிலே எல்லை காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பண சுவாமி என்ற எல்லை தெய்வங்களுக்கு விளக்கேற்றி வழிபடுவது மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.